அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று எது கடினம்? இதுதான் தலைப்பு, இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு விடை காண்பதற்கு முன் ஒரு நிகழ்விற்கு செல்வோம். அந்த நகரில் அவர் மிக பிரபலமான அனுபவமிக்க ஓவியர். அவரிடம் ஓவியம் பயில்வதற்கு எங்கெங்கிருந்தோ மாணவர்கள் வந்து செல்வார்கள். பல நாட்கள் அவரது ஓவிய பள்ளியில் தங்கி ஓவியம் கற்றுச் செல்வார்கள். அப்படி அவரிடம் கற்றுக்கொண்டவர்களில் ஒரு இளைஞன் தன் பயிற்சியை நிறைவு செய்தவுடன் தன் குருவான ஓவியரிடம் விடைபெற்று புறப்பட்டு சென்றான். தான் கற்றுக்கொண்ட ஓவிய திறன் குறித்து சுய மதிப்பீடு, செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்து பார்க்கும் ஆர்வம் அவனுக்கு ஏற்பட்டது. எனவே தனது கற்பனை திறனில் ஒரு காட்சியை உருவகம் செய்து அதை ஒரு அழகிய ஓவியமாக வரைந்தான். இது பற்றி பிறரின் கருத்தை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனுக்கு ஏற்பட்டது. எனவே தனது ஓவியத்தை எடுத்துச் சென்று நகரின் மைய பகுதியில் அனைவரின் பார்வைக்கு வைத்தான். ஒரு அறிவிப்பு பலகையை தயார் செய்து அதில் தன் எண்ணத்தையும் வெளிப்படுத்தினான். அதில் எழுதப்பட்டிருப்பது என்ன என்றால், அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிரபல ஓவியரிடம் நான் மாதக்கணக்கில் கற்றுக்கொண்ட ஓவிய கலையை வெற்றிகரமாக முடித்து வந்திருக்கிறேன். நான் கற்றுக்கொண்ட கலை குறித்து எனக்கு ஒரு மதிப்பீடு தேவைப்படுகிறது. இந்த ஓவியத்தில் தவறுகள் ஏதேனும் இருக்கலாம். அப்படி நீங்கள் ஏதாவது தவறு கண்டால் அந்த இடத்தை ஒரு எக்ஸ் என்பது போல போட்டு ஒரு குறியீட்டு காட்டவும் என்று எழுதி அங்கே ஒரு பேனாவையும் கட்டி தொங்கவிட்டு சென்றான் அந்த இளைஞன். மாலையில் மக்கள் நமது ஓவியம் குறித்து என்ன தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள் பார்க்கலாம் என்று ஆவலாக வந்தவன் அங்கே தனது ஓவியத்தை பார்த்து நொறுங்கி போய்விட்டான். காரணம், ஓவியத்தில் எங்கு பார்த்தாலும் அந்த குறியீடு எக்ஸ் 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 என்று குறிக்கப்பட்டிருந்தது. இன்ட்டு மார்க் போடுவார்கள் என்பது போல. ஓவியத்தில் அந்த குறியீடு இல்லாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எங்கு பார்த்தாலும் அந்த இன்ட்டு குறியீடு என்பதுதான் இருந்தது. ஒரு சிலர், இதெல்லாம் ஒரு ஓவியமா, இதை போய் பொது இடத்தில் வைத்து அபிப்பிராயத்தை கேட்க வந்து விட்டாய் என்று கூட எழுதியிருந்தார்கள். அழுதபடியே தனது குருநாதரிடம் சென்றான் அந்த இளைஞன். தனது ஓவியம் இருக்கும் பரிதாப நிலையை காண்பித்து கதறி அழுந்தான். எவ்வளவு முயன்றும் குருவால் அவனை தேற்ற முடியவில்லை. குரு இப்படி சொன்னார், நீ ஒரு மிகச்சிறந்த ஓவியன். மற்றவர்களால் குறைகளே கண்டுபிடிக்க முடியாத ஓவியத்தை உன்னால் வரைய முடியும் என்று நான் நிரூபிக்கிறேன். நீ மறுபடியும் அதே ஓவியத்தை வரைந்து எடுத்து வா என்றார் குரு. இளைஞன் அரை மனத்துடன் ஒப்புக்கொண்டு அதே போல ஒரு ஓவியத்தை வரைந்தான். குரு அவனை சந்தைக்கு, அதாவது பொது மைதானத்திற்கு அழைத்துச் சென்றார். வேறொரு முக்கிய சந்திப்பில் மக்கள் இன்னும் அதிகம் கடந்து செல்லும் ஒரு பகுதியில் அந்த ஓவியத்தை வைக்கிறார். அருகே அதே போல ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்படுகிறது. ஆனால் அதில் சிறிய மாற்றம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிரபல ஓவியரிடம் நான் கற்றுக்கொண்ட ஓவிய கலையை வைத்து இந்த ஓவியத்தை வரைந்திருக்கிறேன். இந்த ஓவியம் குறித்த எனது ஒரு மதிப்பீடு தேவைப்படுகிறது. இந்த ஓவியத்தில் தவறுகள் ஏதேனும் இருக்கலாம். அப்படி நீங்கள் எங்காவது தவறு கண்டீர்கள் என்றால் இதோ அருகே இருக்கும் பிரஷ் மூலம் அதை சரி செய்யவும். நன்றி என்று எழுதப்பட்டிருந்தது. கூறியவாறே அருகே ஒரு தூரிகையும், ஒரு பிரஷ் தூரிகையையும் பெயிண்டையும் வைத்துவிட்டு சென்றனர். மாலை அதே இடத்துக்கு மீண்டும் இருவரும் வருகிறார்கள்.
ஓவியத்தை பார்க்கும் இளைஞனுக்கு ஒரே ஆச்சரியம், ஓவியம் எந்த இடத்திலும் திருத்தப்படவில்லை. இளைஞன் நன்றி பெருக்குடன் தனது குருநாதரின் கால்களில் விழுந்து வணங்கினான். ஆக எது கடினம் என்றால் ஒரு செயலை செய்வதுதான் கடினமானது, மாறாக செயலில் குறை காண்பது என்பது மிக மிக சுலபமானது. மீண்டும் நாளை சந்திப்போம்.